எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஜாவா நம்பர் ப்ரோகிராம்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய நம்பர் ப்ரோகிராம்ஸ் இன்னைக்கு நம்ம ஹேப்பி நம்பர்ன்றத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹேப்பி நம்பர்ன்றது என்னன்னா கைஸ், ஃபர்ஸ்ட்டு ஏதோ ஒரு டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த டிஜிட்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நம்ம அத சம் பண்ணும்போது, எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அந்த 1ன்றது தான் ஹேப்பி நம்பர். ஸோ டபுள் டிஜிட்டா வச்சுக்கோங்க, இல்ல சிங்கிள் டிஜிட்டா வச்சுக்கோங்க. சிங்கிள் டிஜிட்டா இருக்கும்போது, நம்மளுக்கு 1ன்னு கிடைச்சா தான் ஹேப்பி நம்பர். அதர் தேன் தட் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் ஹேப்பி நம்பர் இல்ல. இதே டபுள் டிஜிட் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா, டபுள் டிஜிட்ல ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட்ட எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அத ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணிக்கிறோம். சம் பண்ணிட்டு, தென் அடுத்த டிஜிட்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி, இது 2த்தையும் ஆட் பண்ணும்போது, நம்மளுக்கு வரக்கூடிய நம்பர் 1ஆ வந்துச்சுன்னா, அது ஹேப்பி நம்பர். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன் ஹேப்பி நம்பர்ன்ட்டு. தென் அதாவது நம்ம எப்பயுமே மெயின் மெத்தட் உள்ள தான் நம்ம ப்ரோகிராம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ மெயின் மெத்தட கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு நம்ம இப்போ இன்டிஜர் தான் எடுத்துக்க போறோம். இன்டிஜர் வேல்யூவான எண்ண டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ண போறோம். நான் என்ன்னு சொல்லி எடுத்துருக்கேன். நீங்க அது என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்ட் என் ஈக்குவல் டூ 13 சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். 13ன்றது ஒரு ஹேப்பி நம்பர் தான். ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஒரு இன்டிஜர் எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுவோம். ஸோ சம் பண்றதுக்கு நான் ஸ்டார்ட்டிங்ல இன்டிஜர டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சம் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். தென் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு இப்போ. இப்போ நான் இந்த ஹேப்பி நம்பர் வைல் கண்டிஷன்ல தான் ரன் பண்ண போறேன். ஸோ வைல் லூப்ப நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ வைல் லூப்ல கண்டிஷன் நான் என்ன குடுக்க போறேன்னா, n கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கணும். தென் ஆர் கண்டிஷன் எனக்கு இங்க நான் 2 கண்டிஷன் நான் குடுக்க போறேன். அந்த 2 கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ மொத கண்டிஷன் n கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கணும். ஏன்னா ஹேப்பி நம்பர்ன்றது 1. 1ன்னு வந்தா தான் நம்மளுக்கு ஹேப்பி நம்பர் அச்சீவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம சம் என்னன்னா கிரேட்டர் தென் 9ஆ இருக்கணும். எதனாலனா, இப்ப 13ன்னு எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் 3ன்றது ஸ்கொயர் பண்ணா 9. 9 நம்மளுக்கு சம் குடுத்துருவோம். தென் அகைன் 1 நம்மளுக்கு கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தானே கைஸ் வரும். ஸோ அந்த 1 திரும்பி நான் சம் பண்ணும்போது 9 + 1 10ன்னு சொல்லி கிடைக்குமா? அந்த 10 வரும்போது எனக்கு 0 போயிடணும். 0 வெளியில எடுத்துட்டு 1 மட்டும் கடைசியா கொண்டு ஹேப்பி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த 2 கண்டிஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் இப்போ வரிசையா நான் கோட் கன்டினியூஸா கொண்டு வரும்போது உங்களுக்கு ஏன் அது பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ நான் டின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணிக்க போறேன். இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்டு n டிவிசிபிள் பை 10. எதனாலனா, ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிறேன். 13ல ஃபர்ஸ்ட் இன்டிஜர் என்ன? 3. அந்த 3ய மட்டும் இப்ப நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்க 3 மட்டும் இருக்கு. ஸோ 3 மட்டும் எடுத்துக்கிட்டேன். தென் சம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்டிஜர் நானும் அங்கேயே டிக்ளேர் பண்ணிட்டேன். நீங்க கேட்கலாம், ஏன் சம் உள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கலாமேன்னு. சம் உள்ள டிக்ளேர் பண்ணானா ஒரு தடவ எனக்கு இனிஷியலைஸ் பண்றோம்ல கைஸ் நம்ம நம்பர்ஸ. அது இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருந்துரும். அதனால தான் நான் சம் வெளியில கொண்டு போயிட்டேன். ஸோ அது ஃபைனலைஸ்டா நம்மளுக்கு சம் பண்ணி தான் நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும்போது ஹேப்பி நம்பரா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நானு சம்முன்றத நானு ஃபர்ஸ்ட்டே டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் 0ன்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ண போறேன்னா, சம் டி ஸ்கொயர் டின்னு சொல்லி குடுப்பேன். டி ஸ்கொயர் டின்றது நத்திங் பட் 3 ஸ்டார் 3 ஈக்குவல் டூ 9. ஸோ இப்போ சம்ல 9 நம்மளுக்கு இருக்கு கைஸ். ஓகேங்களா? ஃபைனலா என்ன பண்ணிக்க போறேன்னா, அ இப்போ என்ல என்னன்னா 13 தான் இருக்கு. ஓகேங்களா? சம்ல தான் நான் 9 குடுத்துருக்கேன். என்ல 13ன்னு இருக்கிறதுல 3ய வெளியில கொண்டு போயிடுறேன். ஸோ வெளியில தள்ளிடுறேன் 3ய. ஸோ இப்ப என்ல 1 மட்டும் தான் இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இது இது கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்ப 1ம் நம்மளுக்கு அடுத்த லூப் வருது. அடுத்த லூப் வரும்போது n கிரேட்டர் தென் 0வா? அதனால சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஏன்னா இங்க ஆர் கண்டிஷன் தான் குடுத்துருக்கேன். எய்தர் ஆஃப் 1 ட்ரூவா இருந்துச்சுன்னா உள்ள சாட்டிஸ்ஃபை ஆகி வந்து தான் ஆகணும். ஸோ n கிரேட்டர் தென் 1ஆ இருக்கிறனால ஃபர்ஸ்ட்டு எப்பயும் போல டிக்கு வந்துரும்.
டி வேரியபிள்ல வந்துட்டு இப்போ 1 மட்டும் தான் இருக்கு. ஸோ 1 வந்துட்டு டிக்கு கொண்டு போயிடுவோம். தென் ஆல்ரெடி சம்ல வந்துட்டு 9 இருக்கா கைஸ்? இப்போ வந்துட்டு 1 இருக்கும். தென் சம்ல வந்துட்டு ஆல்ரெடி 9 இருக்கு. ஸோ டி ஸ்டார் டின்றது வந்துட்டு 1 ஸ்டார் 1 வந்துட்டு ஈக்குவல் டூ 1 தான் கைஸ். ஓகேவா? தென் இது வந்துட்டு நம்ப 9ஓட ஆட் தான் பண்ண போறோம். சம் பிளஸ் ஆர் ஈக்குவல் டூ டி ஸ்டார் டின்னு குடுத்துருக்கேன். ஸ்கொயர் பண்ணிட்டு எனக்கு சம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் குடுத்துருக்கேன். அதனால இப்போ வந்து 9 பிளஸ் 1ன்றது வந்துட்டு எனக்கு 10ன்னு சொல்லிட்டு வந்துரும். சாரி கைஸ். ஓகேவா? இப்போ வந்து 10ன்னு வந்துரும். இப்போ வந்துட்டு எனக்கு சம்ல வந்துட்டு எனக்கு 10 இருக்கு. அப்புறமா என்ல வந்துட்டு எனக்கு 1 தானே கைஸ் இருக்கும். அது 1 வந்துட்டு வெளியில தள்ளிரும். ஸோ 1 வெளியில தள்ளுனனால n வந்து இப்ப 0 ஆயிருச்சு. ஸோ இப்ப 0 ஆனனால இப்ப வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, வைல் n வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். n வந்துட்டு இப்போ 0வா இருக்கு கைஸ். ஆனா கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கணும். அதனால கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். இங்க வந்து முக்கியமா கவனிங்க. நான் வந்து ஆர் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எய்தர் 1 ட்ரூவா இருந்தாலும் உள்ள போகும். இப்போ வந்து சம்ல என்ன கேஸ் இருக்கு? சம்ல வந்து இப்போ 10 இருக்கு. ஸோ சம் கிரேட்டர் தென் 9ஆ இருந்தாலே கண்டிஷன் ட்ரூ. அதனால நம்மளுக்கு திரும்பி 3 லூப்ல வந்துட்டு நம்மளுக்கு உள்ள போயிருது. உள்ள போம்போது இப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னா, சம்ல வந்து 10 இருக்கு. ஃபைனலா நான் ஹேப்பி நம்பர்ன்றது 1ன்னு சொன்னா தான் அது ஹேப்பி நம்பர்ன்னு சொல்லியிருந்தேன்ல கைஸ். அதனால இப்போ ஒரு கண்டிஷன் வந்து குடுக்க போறேன். என்னன்னா, n வந்து ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து சம்ல இருக்கக்கூடிய நம்பர் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர வந்து எனக்கு வந்து nக்கு போயிடணும். ஸோ n இஸ் ஈக்குவல் டூ சம்ன்னு சொல்லி குடுத்துர்றேன். சம் வந்துட்டு ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லி குடுத்துர்றேன். இந்த கண்டிஷன்ல என்ன ஒர்க் ஆகும்னா, n வந்து ஃபர்ஸ்ட்டு 0வா இருந்துச்சுல்ல கைஸ். இப்ப n வந்துட்டு எனக்கு 10ஆ மாறிடும். சம் வந்துட்டு எனக்கு 0வா ஆயிடும். ஏன்னா சம்மோட நம்பர்ஸ வந்துட்டு நானு nக்கு குடுத்துட்டேன். ஸோ, இப்ப சம் வந்துட்டு என்னன்னா 0வா இருக்கு. இப்ப 0வா இருக்கா கைஸ்? இப்ப வந்துட்டு என்னன்னா, இப்ப n எப்பயும் போல. இப்ப ஃபர்ஸ்ட்டு 10 வரும். 10ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு 0 எடுத்துப்போம். 0 இன்டு 0 பண்ணும்போது 0 தான். 0வ சம் பண்ணும்போதும் 0 தான். ஏன்னா ஆல்ரெடி சம்ல வந்து 0 வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஸோ, அந்த 0வ தூக்கி போட்டுர்றோம். ஸோ, இப்போ வந்துட்டு 0வ தூக்கிட்டு போட்டுர்றோம். இப்போ ஃபைனலா நம்மளுக்கு என்ன கைஸ் இருக்கும்? nல வந்து 1 இருக்குமா? ஸோ 1 வந்துட்டு திரும்பி லூப் வந்துட்டு ரிப்பீட் ஆகுது. n கிரேட்டர் தென் 0வா இருந்தா எனக்கு வந்து வைல் கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். அதனால இப்போ வந்து n இஸ் ஈக்குவல் டூ 1 இருக்கிறதுனால ட்ரூ ஆயிடும். இஃப் n ஈக்குவல் டூ 0வா? நோ. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். இஃப்ன்ற கண்டிஷன் வந்துட்டு எனக்கு ஃபால்ஸ் ஆயிட்டு, எனக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, சாரி எப்பயும் போல இன்ட் டி. டி வேரியபிள்ல எனக்கு வந்து 1 இருக்கா? அந்த 1 நம்ம எடுத்துக்கிறோம். 1 இன்டு 1 1 கைஸ். 1 பிளஸ் ஆர் ஈக்குவல் டூ சம். சம்ல வந்து 0 இருந்துச்சு. ஸோ, சம்ல வந்துட்டு 0 இருந்துச்சு. 0 பிளஸ் 1ன்றது 1 ஆயிடும். ஃபைனலா எனக்கு வந்துட்டு சம்ல வந்துட்டு என்னன்னா, நான் இங்க போடுறேன் பாருங்க. சம்ல வந்துட்டு எனக்கு வந்து 1 இருக்கும். தென் nல வந்துட்டு எனக்கு 0 இருக்குது இப்ப. ஸோ, இப்ப எனக்கு என்ன ஆகணும்னா, இப்ப வைல் கண்டிஷன விட்டு வெளியில வந்துட்டேன். இஃப் சம் வந்துட்டு ஈக்குவல் டூ 1ஆ இருந்துச்சுன்னா, எனக்கு வந்துட்டு ஹேப்பி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதே சம் வந்துட்டு 1ஆ இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாட் அ ஹேப்பி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப குடுத்துக்கிறோம். ஸோ, இப்போ நம்ம இது ரன் பண்ணும்போது, இது மாரி தான் நம்மளுக்கு ரன் ஆயிட்டு ஃபைனலா ஹேப்பி நம்பர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரணும் கைஸ். ஸோ, நம்ம செக் பண்ணிக்கலாம் கைஸ் இப்ப. இப்ப நான் ரன் பண்றேன். செலக்ட் ஆல். ஓகே. ஸோ, ஃபைனலா எனக்கு ஹேப்பி நம்பர்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. 13ன்றது வந்துட்டு ஒரு ஹேப்பி நம்பர் தான் கைஸ். இதே நான் வந்து 10ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இந்த 10ன்னு சொல்லி நம்மளுக்கு குடுக்கும்போதும், நம்மளுக்கு வந்துட்டு ஹேப்பி நம்பர்ன்னு தான் வரணும். ஓகேங்களா? ஹேப்பி நம்பர் வருது. ஸோ, நம்ம அத அச்சீவ் பண்ணிட்டோம்.
இப்ப நம்மளுக்கு சிங்கிள் டிஜிட்ல வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா, அதுவும் ஹேப்பி நம்பர்ன்னு தான் சொல்லியிருந்தேனா, ஸோ ஃபைனலா n = 1ன்னு சொல்லிக் குடுக்குறேன். அது வந்துட்டு ஹேப்பி நம்பர். அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து ரன் பண்றோம். ரன் பண்ணும்போது, எனக்கு வந்து ஹேப்பி நம்பர்ன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா எனக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹேப்பி நம்பர் வந்துட்டு நம்பர் ப்ரோகிராம் ஜாவா மூலியமா எக்லிப்ஸ் என்விரான்மென்ட்ல ஹேப்பி நம்பர்ன்ற ப்ரோகிராம தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தோம். அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ, பார்த்த எல்லாருக்கும் நன்றி கைஸ். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஸோ, மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் கைஸ். அன்டில் தென் பை ஃப்ரம் லோக்கி.